Hello, welcome to the lecture of eigenvector. Eigenvector first in the example தான் போன வாட்டி பார்த்தோம் இந்த வீடியோவில். ஷார்ட் லாஸ்ட் வீடியோ இதான் மேட்ரிக்ஸ் 3 1 1 3. இதோட டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். 9 minus 1 which is equal to 8. இதான் டிட்டர்மினன்ட். அப்போ ஐகன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். a minus lambda into I is equal to 0ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதுக்கு அப்படின்னா வந்து ரெண்டு ரூட் வரும். இதை எப்படி பண்ணுவோம் ஐகன் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 3 மைனஸ் லேம்டான்னு பண்ணணும். அப்புறம் 3 மைனஸ் லேம்டா இந்த டயகனல் எலிமெண்ட்டை மைனஸ் லேம்டாவால் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தென் யூ ஷுட் ஈக்குவேட் இட் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா யூ கெட் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வரும். You get lambda ஒரு root வந்து 4, another root is 2, so you get two values. So the diagonal elements பார்த்தீங்கன்னா the eigen values பார்த்தீங்கன்னா 4 and 2 are the values. Yeah, இது போன வீடியோல பார்த்தோம். நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட். அதாவது இப்போ வந்து lambda 1 into lambda 2 4 into 2 which is equal to 8. ஓகே, இப்போ இது வந்து மேட்ரிக்ஸ் பொறுத்தவரை. பட் இதே இந்த மேட்ரிக்ஸை நம்ம வெக்டரா ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி வெக்டரா யூ ஷுட் திங்க் அபவுட் இட் அப்படின்னா என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதே இந்த இந்த ஐகன் ரெண்டு லேம்டா ஒரு ரூட்டோட இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 minus 4 and 3 minus 4 அப்படின்னு போட்டோம்னா உங்களோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அலாங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/√2 இன்ட்டு இந்த v1 வெக்டர் வரும். ஒரு வெக்டர் வந்து ஒரு வெக்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், எக்ஸ்ஒய் டைரக்ஷன் அது மேட்ரிக்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன் கிடையாது. அதனால தான் எக்ஸ்ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தென் யூ கெட் v1 is equal to 1/√2 1,1 அண்ட் இந்த 0.7 எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இதோட 1,1ஓட மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா 1 squared plus 1 squared which is √2. ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் ஐகன் வேல்யூ வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம எப்படி ரூட் இல்லையா. ஸோ இந்த ரூட்டோட வேல்யூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 minus 2 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெக்டர் வந்துடும். ஸோ இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மேட்ரிக்ஸை ஒரு வெக்டரா எப்படி இந்த ஐகன் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது வாட் யூ கெட் இஸ் யூ வில் கெட் அன் ஐகன் வெக்டர். ஓகே, ஸோ இந்த இதான் ஞாபகம். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஸ்கேலாரை ஒரு ஐகன் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி வெக்டரா கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் இந்த எப்படி இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது. ரூட் ஆஃப் 1 square plus 1 square is equal to 2. ரைட். ஸோ இப்போ வந்து அடுத்தது இதை வந்து நார்மலைஸ் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இதோட மேக்னிடியூட் என்ன, v1 வெக்டர் v1 is equal to 1. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், v1 இந்த டயகனல் அந்த வெக்டர் ஐகன் வெக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். ஏன், இட் இஸ் பிகாஸ் ஆன் தி டூ எண்ட்ஸ் ஆஃப் தி டயகனல். இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது v1 இந்த v1 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 0.7. இதுதான் v1 வெக்டர் ரெட் கலர்ல இருக்கிறது. இது which is in the first quadrant, which is x is equal to y, and v2 is the second vector which is x is equal to -1. ரைட். ஸோ இதோட மேக்னிடியூட் வந்து 1, பட் அதோட இது வந்து ப்ராடக்ட் is equal to 0, which are both are orthonormal vectors. ஸோ இதோட ஆர்த்தோனார்மல் வெக்டர்னா என்ன அர்த்தம், இதோட the angle between them is 90 degrees. So these vectors are perpendicular and with unit length, confirming that it's an orthogonal vector. So the red colorங்கிறது ஒன்று. ஸோ இது மாதிரி தான் ஒரு மேட்ரிக்ஸை ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா ஐகன் வெக்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு this is the method. Okay, thank you.